இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவு வெளியாகியுள்ளது. 11,21,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் மருத்துவ கல்லூரிகளில் MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற்றது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் பூதாகரமானதால் அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதி நீட் மறு தேர்வு நடத்தப்பட்டது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் 5,440 மையங்களில் சுமார் 20 லட்சம் பேர் 13 மொழிகளில் தேர்வு எழுதினர். இந்நிலையில் 11,21,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ஆரியன் குப்தா மற்றும் ஹரியானாவின் பன்ஷுல் பன்சல் ஆகியோர் 720ற்கு 715 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடித்துள்ளனர். அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 1,70,000 பேரும், குறைந்த அளவாக லட்சத்தீவில் 43 பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெற்றவர்களில் 58 விழுக்காட்டிற்கும் அதிகமானோர் பெண்கள் எனும் நிலையில் 17 வயது முதல் 19 வயதுக்குட்பட்டவர்களே அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் நேற்று 12 இடங்களில் வெயில் சதமடித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெயில் நிறைவடைந்த பிறகும் பல்வேறு பகுதிகளில் வெயில் வாட்டி வருகிறது. சில இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெயில் பதிவாகி வரும் நிலையில் கடுமையான வெப்ப அலையும் வீசி வருகிறது. அதன்படி நேற்று 12 இடங்களில் வெயில் சதமடித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம், சென்னை மீனம்பாக்கத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருத்தணி, கடலூர், மதுரை நகர், வேலூரில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதாகவும், திருச்சி, சென்னை நுங்கம்பாக்கத்தில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், நாகையில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும் வாட்டியதாகவும் கூறியுள்ளது. அதேபோல பரங்கிப்பேட்டை, தஞ்சாவூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களிலும் வெயில் சதமடித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மட்டுமன்றி புதுச்சேரியிலும் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் பதிவாகியுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடும் அமைச்சர்களின் பதவி பறிக்கப்படும் என அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை விடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. ஏறத்தாழ 40 நிமிடங்கள் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் விஜய் தனது தலைமையிலான அரசு ஊழல், லஞ்ச லாவண்யமற்ற அரசாக இருக்க வேண்டும் என்றும், ஊழல் புகார்களில் சிக்கும் அமைச்சர்களின் பதவி உடனடியாக பறிக்கப்படும் எனவும் எச்சரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார் திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட மேம்பால சாலை திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார். பழைய ப்ரொபோசல் ஹையர் ரேட்டுக்கு ப்ரொபோசல் இருந்திருக்கு. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியும் 30%, 20% கமிஷனும் சேர்த்து தான் ப்ரொபோசல் இருக்கு. எல்லா துறையிலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பழைய டெண்டரை ரிவைஸ் பண்றோம்னா எல்லா கமிஷன் பஃபரை நாங்க குறைக்கணும். அதே நேரம் அமைச்சரவை கூட்டத்தில் திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட மேம்பால சாலை திட்டத்தை ரத்து செய்ய முடிவெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. புற்றுநோய் வர வாய்ப்புள்ளதால் அதிக நிறமூட்டிகளை பயன்படுத்தி விற்கப்படும் கலர் அப்பளத்தை விற்பனை செய்ய தமிழ்நாட்டில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குட்டீஸ்களின் கண்ணை கவரும் இந்த கலர் அப்பளத்துக்கு பின்னால் ஆபத்து நிறைந்திருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? இந்த கலர் அப்பளத்தை அடிக்கடி சாப்பிட்டால் செரிமான பிரச்சினை, சிறுநீரக பாதிப்புடன் புற்றுநோய் வருவதற்கும் வாய்ப்பிருப்பதாக எச்சரித்துள்ளது உணவு பாதுகாப்புத்துறை. தமிழ்நாட்டு மக்களின் உடல்நலன் கருதி உணவு பாதுகாப்புத்துறை அவ்வப்போது அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தெருக்களில் இடியாப்பம் விற்க உரிமம் அவசியம், உணவு தரமாக தயாரிக்கப்படுகிறதா என அறிந்த பிறகே ஹோட்டல்களில் ஃபுட் ரிவ்யூ கொடுக்க வேண்டும் என கட்டுப்பாடு விதித்திருந்தது. இந்நிலையில் குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் கலர் அப்பளத்துக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. கலர் அப்பளத்தை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டாம் என்றும், இந்த கலர் அப்பளத்தை சாப்பிட்டால் அலர்ஜி மற்றும் கவனசிதறல் உண்டாகலாம் எனவும் எச்சரித்துள்ளது. பாரம்பரியமாக உளுந்து, அரிசி உள்ளிட்டவை மூலம் தயாரிக்கக்கூடிய அப்பளத்தை வாங்கி சாப்பிட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சந்தைகள், சுற்றுலா தலங்கள் மற்றும் பொருட்காட்சிகள் உள்ளிட்ட இடங்களில் கலர் அப்பளம் விற்பனை செய்ய வேண்டாம் என்றும், கலர் அப்பளம் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்பதால் தடை விதிக்கப்படுகிறது என்றும் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகளை மாநில அரசு தடுப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் CBSE பாடத்திட்டத்தில் 9ஆம் வகுப்புக்கு 3வது மொழியை அமல்படுத்த வேண்டாம் என்று கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளியை நிறுவ வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி PV நாகரத்னா தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாட்டில் 1500 CBSE பள்ளிகள் உள்ள நிலையில் ஹிந்தியை காரணம் காட்டி நவோதயா பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி மறுப்பதாக மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அதற்கு நீதிபதி மகாதேவன் தமிழ்நாட்டில் ஹிந்தியை எதிர்க்கவில்லை, ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறார்
வருகிறார்கள் என்று குறிப்பிட்டார். அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹரிப்பிரியா மத்திய அரசு மும்மொழி கொள்கையை கொண்டு வருவதாகவும் சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த நீதிபதி நாகரத்னா மும்மொழி கொள்கை என்பது இருக்கலாம், ஆனால் அது 6ஆம் வகுப்பு முதலே தொடங்க வேண்டும் என்று கூறினார். மேலும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3 மொழி கொள்கையை கட்டாயமாக்குவது மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பதால் அதனை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகளை தடுப்பது ஏன் என்பது குறித்தும் புதிய அரசின் நிலைப்பாடு பற்றியும் அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சிறையில் உயிரிழந்த விசாரணை கைதி சபரிவர்மனின் குடும்பத்தினர் அரசு அறிவித்த நிவாரணத் தொகையை வாங்க மறுத்துவிட்டதால் அமைச்சர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் குட்கா விற்பனை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் திடீரென உயிரிழந்தார். அவரது உடலில் 19 இடங்களில் காயங்கள் இருந்தது பிரேத பரிசோதனையில் தெரியவந்தது. இந்த வழக்கில் சிறை காவலர்கள் 3 பேர் மற்றும் சிறை கைதிகள் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். அதே நேரம் வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரியும் உரிய நிவாரணம் கேட்டும் சபரிவர்மனின் உடலை வாங்க மறுத்து குடும்பத்தினர் நேற்று 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அமைச்சர்கள் ஸ்ரீநாத், ராஜேஷ்குமார், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் சபரிவர்மனின் குடும்பத்தினரை சந்தித்து பேசினர். அப்போது சபரிவர்மன் குடும்பத்திற்கு அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை மற்றும் தற்காலிக அரசு பணி ஆணையை அமைச்சர்கள் வழங்க முன்வந்தனர். இதனை நிராகரித்துவிட்ட குடும்பத்தினர் சபரிவர்மனின் உடற்கூறாய்வு செய்யப்பட்ட வீடியோவை மறு ஆய்வு செய்த பிறகே அவரது உடலை பெறுவோம் என்று தெரிவித்தனர். இதனால் அமைச்சர்களின் சமாதான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. பாடியை அவங்க ஃபுல்லா இன்னொரு டாக்டர் ஒப்பீனியன் கேட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இதுவும் ஓகே ஆனா அவங்க பாடி எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்களோட ரைட் இது, தனி மனித உரிமை இது. சபரிவர்மனின் உடலை பெற்றுக்கொள்வது குறித்து இன்று மாலைக்குள் முடிவை அறிவிப்பதாகவும் அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். திமுக, அதிமுக, பாஜக இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்து வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் ஊடகங்களிடம் பேசிய அவர், ஸ்டாலின் மற்றும் இபிஎஸ் குடும்பத்தினர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக கூறினார். திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார்கள். இன்னும் அதிகபட்சமா அடுத்த 1 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறதையும் சொல்லியிருந்தோம். அதாவது திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய கட்சியவே நடத்த முடியாம பாரதிய ஜனதா கட்சியோட இணைச்சிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் ஒரு 2 கேபினெட் மினிஸ்டரும் திரு எடப்பாடி அவர்கள் குடும்பத்தில் 2 கேபினெட் மினிஸ்டரும் வாங்கிட்டு போற அளவுக்கு கூட இன்னும் 2 வருஷத்துல 3 வருஷத்துல வந்துடலாம். தொடர்ந்து பேசிய நிர்மல்குமார் சிறையில் விசாரணை கைதி இறந்தது குறித்த விமர்சனங்களுக்கும் பதிலளித்தார். எந்த இடத்திலும் இதுல யாரையும் காப்பாற்றும் எண்ணம் இல்லை. ஏன்னா இதுல சிறைத்துறையிலயோ இல்ல சிறையிலயோ இல்ல வேற இடத்துலயோ வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயோ லாக்அப்லயோ மரணம் நடந்தால் கண்டிப்பாக இந்த அரசு எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டவரோடு தான் இருக்கும். பழனி கோயில் நில விவகாரத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த நிர்மல்குமார் மோசடியில் தவேகவினருக்கு எந்த தொடர்பும் இல்லை என உறுதிபட கூறினார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலின் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் வகையிலான ரயில் இன்ஜினை தயாரிக்கும் முயற்சிகள் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கின. வடக்கு மண்டல ரயில்வேவுக்காக 140 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் தொடங்கிய நிலையில் சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலையில் ரயில் பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டு வந்தன. இந்த ரயிலுக்கான சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்ததை அடுத்து ரயில் சேவையை அறிமுகப்படுத்த கடந்த மே மாதம் ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்தது. அதன்படி இந்தியாவில் ஹைட்ரஜனால் இயங்கும் முதல் ரயில் ஹரியானாவின் ஜிந்த் சோனிபட் இடையே சோதனை ஓட்டமாக இயக்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த ரயிலை இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார். ஜெர்மனியில் முதலாக உலகின் முதல் ஹைட்ரஜன் பயணிகள் ரயில் 2018ஆம் ஆண்டு இயக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஜப்பான், சீனா மற்றும் அமெரிக்க நாடுகளில் ஹைட்ரஜன் ரயில்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் 8 பயணிகள் பெட்டிகள், 2 பைலட் பெட்டிகளுடன் உலகின் மிக நீண்ட ஹைட்ரஜன் ரயில் இந்தியாவில் இயக்கப்பட உள்ளது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை கோலாகலமாக தொடங்கியது. ஒடிசா மாநிலம் பூரி நகரில் உள்ள ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை உலக பிரசித்தி பெற்றது. அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களில் ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா தேவி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பர். அந்த வகையில் நேற்று தொடங்கிய ரத யாத்திரையில் பங்கேற்க உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் பூரி நகரமே விழாக்கோலம் பூண்டது.
தேர்கள் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குந்திச்சா கோவில் சென்றடைந்ததும் ஜெகநாதர் அங்கு ஒரு வாரம் ஓய்வெடுப்பார். பிறகு தேர்கள் மீண்டும் புறப்பட்டு வரக்கூடிய 24ஆம் தேதி ஜெகநாதர் கோவில் வந்தடையும். இந்நிலையில் தேர் புறப்படுவதற்கு முன்னதாக பக்தர்கள் மத்தியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். ஜோ ரூட்டின் அபார ஆட்டத்தால் இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி எளிதாக வெற்றி பெற்றது. இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. 6 விக்கெட் வித்தியாசத்தில் முதல் போட்டியில் வென்று இந்திய அணி முன்னிலை பெற்றது. நேற்று நடைபெற்ற 2வது போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து கேப்டன் ஹாரி புரூக் பந்துவீச்சை தேர்வு செய்தார். இந்திய வீரர்கள் ரோஹித் சர்மா, கில் ஆகியோர் சிறப்பான துவக்கம் அமைத்தனர். 31 ரன்களில் கில்லும் 26 ரன்களில் ரோஹித் சர்மாவும் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க அடுத்து வந்த வீரர்கள் ரன் குவிக்காமல் அவுட் ஆகினர். எனினும் கோலி 65 ரன்களும் ஸ்ரேயாஸ் 66 ரன்களும் எடுத்து அவுட் ஆனதால் 44 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 233 ரன்கள் எடுத்திருந்தது. 234 எனும் இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து 44.1 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 235 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அந்த அணியின் ஜோ ரூட் அபாரமாக ஆடி 99 ரன்கள் குவித்தார். இந்த வெற்றியின் மூலம் இரு அணிகளும் தலா 1 புள்ளிகள் பெற்றுள்ளன. சென்னையில் சாலையில் சென்று கொண்டிருந்த பள்ளி பேருந்து தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பள்ளிக்கரணையைச் சேர்ந்த ரவி ஆதம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி பேருந்தில் மாணவர்களை வீட்டுக்கு அழைத்துச் சென்றுள்ளார். பள்ளிக்கரணை சாலையில் சென்றபோது திடீரென பேருந்தில் தீப்பற்றியுள்ளது. நல்வாய்ப்பாக மாணவர்கள் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் யானை விரட்டியதால் இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு வாகன ஓட்டி தப்பிச் சென்று உயிர் தப்பிய அதிர்ச்சி காட்சி வெளியாகியுள்ளது. கனியவயல் கிராமத்திற்குள் நுழைந்த யானை சாலையில் வேகமாக நடந்து வந்தது. அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்தவர் யானையை கண்டதும் வாகனத்தை சாலையில் போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தார். இதேபோன்று குடியிருப்பு பகுதிக்கு செல்லும் சாலையில் நடந்து வந்த இருவர் யானையை கண்டு தப்பி ஓடினர். தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலத்தில் காதலர்களுக்கு உதவியதாக சிறுவன் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் பெண்ணின் உறவினர்களான சரவணன் மற்றும் கதிரவன் ஆகியோரை கைது செய்தனர். குற்றம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து கும்பகோணம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் அரிய வகை மூலிகைகள் தீயில் கருகி வருகின்றன. புடியங்குடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட மலைப்பகுதியில் தீ வேகமாக பரவி வரும் நிலையில் வனச்சரக அலுவலர்கள் மற்றும் வனத்துறை ஊழியர்கள் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்களை பொருத்தியிருந்த அரசு மற்றும் தனியார் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. பீளமேடு போக்குவரத்து பிரிவு மற்றும் தெற்கு பீளமேடு வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரிகள் இணைந்து அவினாஷி சாலையில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த ஏர் ஹாரன்களின் ஒலி அளவு டெசிபல் மீட்டர் மூலம் பரிசோதிக்கப்பட்டது. அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக சத்தம் எழுப்பிய வாகனங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகொண்டா முதல் விருஞ்சிபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 10 டன் குட்கா போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அடைத்தனர். மொத்தம் 26 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் அணைக்கட்டு அருகே உள்ள தாங்கல் மலையடிவாரத்தில் பள்ளம் தோண்டி குவிக்கப்பட்டு தீயிட்டு எரித்து அழிக்கப்பட்டன. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் பொழுது காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். தேனி மாவட்டத்தில் பெரியகுளத்தில் உள்ள கௌமாரியம்மன் கோவில் ஆணி திருவிழாவில் தொடர்ந்து 5 மணி நேரம் தீச்சட்டி நடனமாடியது பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. 100 ஆண்டு பழமையான கௌமாரியம்மன் கோவிலில் ஆணி திருவிழா செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. இந்நிலையில் ஆட்டச்சட்டி நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வெறும் கைகளால் தீச்சட்டி ஏந்தி நடனமாடினர். தமிழ்நாடு அரசு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனக்காவூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் தங்கள் பிரச்சினைகளை சினிமா ஷூட்டிங் நடப்பது போல் சித்தரித்து காண்பித்தனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பக்தர்கள் 501 கிலோ அளவுக்கு பச்சை மஞ்சள் அரைத்து வழங்கினர். முத்துமாரியம்மன் கோவிலில் பச்சை மஞ்சள் அரைக்கும் நிகழ்ச்சி பிரசித்தி பெற்றது என்பதால் இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பெண்கள் பங்கேற்றனர். இன்று நண்பகலில் அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் நடைபெறும். திருப்பூரில் நடப்பு ஜூலை மாதத்திற்கான நூல் விலையை கிலோவுக்கு 7 ரூபாய் உயர்த்தி நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. பஞ்சு விலை உயர்வே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பருத்தி கழகம் பஞ்சு விலையை மீண்டும் உயர்த்தியதால் ஒரு கேண்டி பஞ்சு விலை 70,000 ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் அதனால் பல்வேறு வகை நூல்களின் விலையும் திருத்தி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நூற்பாலைகள் தெரிவித்துள்ளன. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சந்தைக்கு வட மாநிலங்களில் இருந்து உருளைக்கிழங்கு வரத்து அதிகரித்துள்ளது. உதகையில் உருளைக்கிழங்கு சீசன் முடிவடைந்த நிலையில் வட மாநிலங்களில் இருந்து சுமார் 46 லாரிகளில் உருளைக்கிழங்குகள் வந்திருந்தன. உதகையில் இருந்து 12 லாரிகளில் மட்டும் உருளைக்கிழங்குகள் வந்தன. ஏலத்தில் உதகை உருளைக்கிழங்கு 45 கிலோ 1800 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை விற்பனையானது. கோலார் உருளைக்கிழங்கு 1050 ரூபாய்க்கும், ஆக்ரா உருளைக்கிழங்கு 750 ரூபாய்க்கும், குஜராத் உருளைக்கிழங்கு 850 ரூபாய்க்கும் விற்பனையானது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் தனியார் பள்ளி பேருந்துகள் குழந்தைகளுடன் எதிர் திசையில் பயணிப்பது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சர்வர் கோளாறு ஏற்பட்டதால் பதிவுக்கு வந்தவர்கள் அவதியடைந்தனர். முகூர்த்த நாளான நேற்று அதிக அளவில் பத்திரப்பதிவு நடைபெறும் என்பதால் கூடுதல் டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டன. எனினும் சர்வர் கோளாறால் ஆவண சரிபார்ப்பு, கைரேகை மற்றும் புகைப்பட பதிவேற்றம் தாமதமானதால் இரவு 8 மணியை கடந்தும் பதிவு பணி நடைபெற்றதால் பதிவுக்கு வந்தவர்கள் அவதியடைந்தனர். புதுக்கோட்டையில் போதைப் பொருட்கள் விற்பனை தொடர்பாக சந்தேகத்திற்குரிய வீடுகளில் மோப்பநாய் உதவியுடன் காவல்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். போதைப் பொருள் நடமாட்டம் அதிகம் இருப்பதாக கூறப்படும் நரிமேடு, அடப்பன்வயல், அடப்பங்குளம் ஆகிய பகுதிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா தலைமையில் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். சந்தேகத்திற்குரிய வீடுகளில் பீரோக்கள் மற்றும் ரகசிய அறைகளில் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. கோவையில் வழக்கை முடித்து வைக்க 70,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சிறப்பு உதவி ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். காட்டூர் காவல் நிலையத்தில் ருஜைனா ஃபாத்திமா என்பவர் வாகன கடன் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் செல்போனை பறித்துக் கொண்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் பூபதி வழக்கை முடித்து வைக்க 70,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை பூபதியிடம் ருஜைனா ஃபாத்திமா வழங்கினார். அப்போது பூபதியை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அறுவடை செய்யப்பட்ட நெல்லை அதிகாரிகள் கொள்முதல் செய்ய மறுப்பதாகவும் ஒரு மூட்டைக்கு 100 ரூபாய் கேட்பதாகவும் பொடிக்குளம் நெல் கொள்முதல் நிலையத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கொள்முதல் செய்ய கொண்டுவரப்பட்ட நெல் 1 வருடம் பழமையானது என்றும் தரம் குறைவாக உள்ளதாலும் ஆய்வுக்காக எடுத்துச் செல்லப்படுவதாக தெரிவித்தனர். கோவை மாவட்டம் ஆலந்துறை அருகே வெயில் தாக்கத்தால் காலிஃபிளவர் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நாதே கவுண்டன்புதூரில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் காலிஃபிளவர் பயிரிடப்பட்டுள்ளது. இன்னும் சில நாட்களில் அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் அதீத வெப்ப அலை காரணமாக காலிஃபிளவர் பூக்கள் அனைத்தும் வெயிலில் வெந்து பழுப்பு மற்றும் மஞ்சள் நிறமாக மாறி செடியிலேயே கருகி வருகின்றன. இதனால் காலிஃபிளவர் பூக்களின் தரம் பாதிக்கப்பட்டு சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை
மாவட்டம் செங்கம் அருகே எருதுவிடும் விழா விமர்சையாக நடைபெற்றது. ஜிஎன் பாளையம் சிங்கார கிராமத்தில் 5ஆம் ஆண்டாக எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட எருதுகள் இலக்கை நோக்கி மின்னல் வேகத்தில் ஓடின. போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு முதல் 5 இடங்களை பிடித்த எருதுகளின் உரிமையாளர்களுக்கு இருசக்கர வாகனங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. மற்ற எருதுகளின் உரிமையாளர்களுக்கு தொலைக்காட்சி பெட்டி, ஏர் கூலர், மின்விசிறி, மிக்சி, சோஃபா உள்ளிட்டவை வழங்கப்பட்டன.